ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரீவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரீவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ மாங்காய் சீசன் அப்படிங்கிறதுனால நீங்கள் வீட்டிலையே மாங்காய் ஊறுகாய், தொக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீடுங்களுக்கு நீங்கள் சேல் பண்ணலாம். ஒரு கிராமமாக இருந்துச்சு அப்படின்னா மளிகை கடை அந்த மாதிரி கூட நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியில் டவுனில் ஏதாவது ஷாப்பில் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட் வேணும். மேனுஃபேக்சரர் டேட் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக நீங்கள் பிரிண்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் நீங்கள் சேல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கிராமங்களில் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நீங்கள் சேல் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக சேல் பண்ணிக்கலாம். இப்போ மாங்காவை நான் வந்து 1 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். மாங்காய் தொக்குக்கு இந்த மாதிரி கிளிமூக்கு மாங்காய் வந்து எடுத்துக்கோங்க. இதுதான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் வந்து கொடுக்கும். ஏன்னா இதில் அதிகமாக ரொம்ப புளிப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ ஊறுகாவாக இருந்தால் புளிப்பு மாங்காய் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இன்னைக்கு தொக்கு தான் பண்ண போகிறோம். ஸோ மாங்காவை நல்லா இந்த மாதிரி தோலெல்லாம் சீவிட்டு நல்லா முதலே வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்துட்டு அந்த தோலெல்லாம் சீவிக்கோங்க. சீவிட்டு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இப்போ தொக்கு செய்யறதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து ஒரு 100 கிராம் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ரீஃபைண்ட் ஆயிலும் வந்து நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து மட்டுமே யூஸ் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா இன்னுமே நல்ல பெஸ்ட் ரிசல்ட்டும் இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்கும். இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். 2 வெந்தயம் வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வர டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காய பொடியும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம துருவி வச்சிருக்கிற மாங்காவையும் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த எண்ணெயிலேயே சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எண்ணெய் வந்து டோட்டலாக வந்து ஒரு 300லேருந்து ஒரு 350 கிராம் அளவுக்கு நமக்கு எண்ணெய் தேவைப்படும். ஸோ அதனால நான் முதல்ல கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் லாஸ்ட்டில் வந்து சூடு பண்ணி கூட நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாங்காய் வந்து நல்லா உங்களுக்கு வெந்து நல்லா உங்களுக்கு அந்த குழஞ்சி நம்ம ஊற்றின எண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த எண்ணெய் எல்லாம் வந்து மேலே வரும். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு இது வந்து நல்லா வதக்கி விடணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வதங்கினா மட்டும்தான் அந்த டேஸ்ட்டும் நம்மளுக்கு இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் நமக்கு டைம் ஆகும். இது ஃபுல்லாகவே வெந்து அந்த எண்ணெய் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேலே வரும். இப்போ இதில் நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோ மாங்காய் எடுக்கிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு உப்பு வந்து தேவைப்படும். உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே நம்ம ஊறுகாய் வந்து சேல் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து உப்பு இருக்கணும், காரம் இருக்கணும், எண்ணெய் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் வீட்டுக்கு மட்டும்தான் செய்கிறீங்க அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் கம்மியாக போட்டு கூட செஞ்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம சேல் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இது எல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் மட்டும்தான் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மேலே மிதந்து வருது பாருங்க. நம்ம ஊற்றுனதுல மேலே வரும்போது நல்லா அந்த நம்ம போட்ட மாங்காய் நல்லா வெந்து நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போ இந்த டைம்ல இப்போ மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு காஷ்மீரி மிளகாத்தூளும் கார மிளகாத்தூள் இந்த ரெண்டையுமே சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன் மிக்ஸ் பண்ணி. ஸோ இது எல்லாமே சேர்த்து டோட்டலாக 50 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ உங்களோட காரம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மிளகாய் பொடியை பார்த்துட்டு கொஞ்சம் கூட குறைச்சி நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அடுத்த டைம் உங்களுக்கு அது வந்து கரெக்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். நான் இன்னைக்கு எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன். இதில் வந்து பாதி காஷ்மீரி மிளகாத்தூளும் பாதி காரம் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். ஸோ அதனால நான் இந்த அளவு கரெக்டாக எனக்கு இருந்தது. ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் முதல் முறையாக தான் செய்கிறீங்க அப்படிங்கும்போது நமக்கு வந்து அந்த அளவு தெரியாது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்ஸ் செக் பண்ணிட்டு கூட நம்ம மறுபடியும் உப்பு காரம் இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் மிச்சம் வச்சுருந்தேன் இல்லையா, கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் வந்து நான் மிச்சம் வச்சுருந்தேன். அதையுமே நான் இதில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து 50 கிராம் கரெக்டாக இதுக்கு வந்து இருந்துச்சு. இப்போ மிளகாத்தூளை மிச்சம் இருந்ததையும் சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம எண்ணெய் இதெல்லாமே ஊற்றிருக்கோம் இல்லையா, இதெல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஆல்ரெடி மாங்காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஆனால் நம்ம போட்ட மசாலா இது எல்லாமே சேர்ந்து அது கூட நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகணும் இல்லையா, அதனால கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ அதுக்கப்புறமா இதில் நம்ம எண்ணெய் சேர்க்கணும் அப்படின்னா லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி பேனில் செஞ்சதுனால நான் முதலே நிறைய எண்ணெய் ஊற்றலை, கொஞ்சமாக தான் ஊற்றியிருந்தேன். நீங்கள் பெரிய கடாய் மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக முதலே எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்பயுமே ஊறுகாய் தொக்கு எது செஞ்சாலுமே நம்ம வந்து கடுகும் வெந்தயமும் சேர்த்து பவுடர் பண்ணி நம்ம சேர்ப்போம் இல்லையா, அதுதான் நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஸோ கடுகு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 கிராம் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. ஒரு 15 கிராம் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா பவுடர் பண்ணி இது கூட சேர்த்துருங்க. அது இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சேர்த்து நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதோட டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படின்னா இதில் கொஞ்சம் வெல்லம் வந்து சேர்த்துக்கணும். வெல்லம் சேர்க்கும் போது அதோட டேஸ்ட் இன்னுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ வெல்லம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பவுடராக இருந்துச்சு அப்படின்னா ஒரு டீஸ்பூன்லேருந்து 1.25 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இதில் வந்து நம்ம இன்னைக்கு ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் ஆட் பண்ணலை. ஸோ நீங்கள் வந்து நல்லா பேக்கேஜ் பண்ணி நீங்கள் வெளியில் சேல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் ப்ரிசர்வேட்டிவ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நம்ம அக்கம் பக்கத்தில் தான் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே இல்லாமல் ஹோம்மேட் அப்படின்னு சொல்லி நீங்கள் சேல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே வாங்குவாங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே ஹோம்மேட் தான் விரும்புகிறாங்க. ஏன்னா ப்ரிசர்வேட்டிவ்லாம் வந்து உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹோம்மேட் தான் வந்து விரும்பி கேட்குறாங்க. ஸோ அதனால நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு நீங்கள் அக்கம் பக்கத்தில் நீங்கள் சேல் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் வந்து நல்லாவே உங்களுக்கு போகும். ஸோ இப்போ இதில் நம்ம வினிகர் வேணும் அப்படின்னா நம்ம கொஞ்சமாக வினிகர் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வினிகரோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு 30 ml வந்து வினிகர் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப லாங் டைம் வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வினிகர் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். நம்ம உடனே சேல் பண்ண போகிறோம் அப்படின்னா நான் இந்த அளவுக்கு தான் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ எண்ணெய் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஊறுகாவுக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கெட்டு போகாது. அதுதான் நான் சொன்னேன், காரம் உப்பு எண்ணெய் இந்த 3 இருந்தாலே உங்களுக்கு தாராளமாக கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம ஹோம்மேடாக கொடுக்கும்போது இது 3 மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். ஸோ அது போக எக்ஸ்ட்ரா நம்ம கொஞ்சம் வினிகர் சேர்க்கறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். மேலே எண்ணெய் வந்து மிதக்கிற அளவுக்கு இருக்கணும். நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னுமே லைட்டாக எண்ணெய் மட்டும் நீங்கள் சூடு பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பாட்டிலில் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா மேலே எண்ணெய் வந்து நல்லா மிதக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். எனக்கு நம்ம இன்னைக்கு செஞ்ச ஊறுகாய் பார்த்தீங்க அப்படின்னா மாங்காய் தொக்கு வந்து 3 டப்பா வந்து எனக்கு கிடச்சிச்சு. ஒவ்வொரு டப்பாவும் 200 கிராம் அப்படிங்கும்போது எனக்கு டோட்டலாக 600 கிராம் வந்து கிடச்சிது. இப்போ மாங்காய் நான் வந்து 50 ரூபாய்க்கு வாங்கினேன். அது போக பார்த்தீங்கன்னா 350 கிராம்ல இருந்து 400 கிராம் வரைக்கும் நமக்கு எண்ணெய் தேவைப்பட்டது. இதில் வந்து நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணியிருக்கேன், ரீஃபைண்ட் ஆயிலும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வெறும் நல்லெண்ணெய் மட்டும் வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் அதோட ரேட்டெல்லாம் பார்த்துக்கோங்க. அது போக 50 கிராம் அளவுக்கு நமக்கு மிளகாத்தூள், 50 கிராம் வந்து உப்பு இதெல்லாம் தேவை. இது போக நமக்கு பேக்கிங் பண்ணுறதுக்கு நமக்கு டப்பாவும் தேவைப்படும் இல்லையா, 10 ரூபா ஒரு டப்பா அப்படின்னா நம்ம இதெல்லாம் டோட்டல் பண்ணிட்டு நீங்கள் எப்படி லாபம் வச்சு நீங்கள் சேல் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் நமக்கு லாபம் இல்லைனாலும் நஷ்டம் இல்லாமல் நம்ம வந்து சேல் பண்ணினா அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட் அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து நம்மக்கிட்ட வாங்குவாங்க. ஸோ குவான்டிட்டி நம்ம நிறைய பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு லாபம் வந்து கிடைக்கும். உங்களுக்கும் இந்த பிஸ்னஸ் ஐடியா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.